ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தியன் சமையல். நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்தா ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆல்பம் கிடச்சிது. அந்த ஆல்பம் வந்து குடிமுந்த ஆல்பம். சரி, நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தம்பி வந்திருந்தது. நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆல்பம் கிடச்சிதா, உடனே வாங்கத்த இந்த ஆல்பம் நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சரின்ட்டு தான் நாங்கள் இந்த ஆல்பத்தை வீடியோ போடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டில் குடிவர அன்னைக்கு காலையிலே இது முத்தத்தில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் காலையிலேயே கோலம் போட்டோம். இந்த கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வாசலில் வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களும் நானும் அங்கிட்டு நின்றுட்டு இருந்தோம், எல்லாரையும் வர்றவங்கள வாங்கன்னு சொல்கிறதுக்காக. இது வந்து எங்கள் அப்பா எங்கள் சைடு எப்படி அப்படின்னா, நாங்கள் குடி வந்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா வீட்டிலேருந்து தான் நிலமாலை வாங்கிட்டு வர்றது வந்து வழக்கம். அதனால் இது வந்து இந்த நிலமாலை வந்து எங்கள் அப்பா வீட்டிலேருந்து தான் இந்த நிலமாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலமாலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் முன்பக்கம் அந்த போர்ட்டியோ மாதிரி உள்ளது. அந்த முன்பக்கம் உள்ள செவரும் அந்த ஜன்னல் தான் இது. இது வந்து என்னோடய அப்பா, இங்கிட்டு நிற்கிறது வந்து எங்கள் அம்மா. இது நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இந்த சாமி ஃபோட்டோவை கொண்டு போய் சாமி ரூமில் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஃபோட்டோவை எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இதை வாங்கிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் வீட்டோட முன்பக்கம். இதுதான் இந்த கொஞ்சம் வேலை பாக்கி இருந்தது. இருந்தாலும் அரிச்சுனா குடி போடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்கும்போதே நாங்கள் குடி வந்துட்டோம். இந்த திங்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ், இந்த டிவி, இந்த சோபா வந்து என்னோடய அண்ணன் வாங்கியாந்து வச்சுருந்தாங்க. எங்கள் தம்பி வீடியோவில் பேசலை, அவங்க வீட்டிலேருந்து தான் அந்த சோபாவெல்லாம் வாங்கியாந்து வச்சுருந்தாங்க. டிவியும் சோபாவும். சோபாவில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரவங்களோட பெரியம்மா, அவங்களோட சித்தி, அவங்களோட அத்தை. அவங்க காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அங்கிட்டு நிற்கிறது வந்து என்னோடய அப்பா நிற்கிறாங்க. இங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க காலையிலே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இது வந்து இந்த அக்னி வீட்டுக்குள்ளே வளர்த்து செய்வாங்கள்ல, அதுக்கு வந்து அவரை ஐயரை வச்சு நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அதுக்காக அது அந்த காப்பத்தை போட்டோது. இதுவுமே அந்த ஃபோட்டோஸ் தான். இது எல்லாமே அந்த ஃபோட்டோ தான். இது வந்து நாங்கள் கண்ணூட்டிக்கு நாங்கள் துணி எடுத்துருந்தோமா, அந்த துண்டு மாதிரி அது கழுத்தில் கட்டணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் ஐயர் சொல்லியிருந்தாங்க. அதை நானே என் ஃப்ரெண்டும் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து இந்த சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மாட்டுகளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து பூ கண்ணூட்டிக்கு பூ கட்டிட்டு மாலை மாதிரி உள்ளது. இது என்ன அப்படின்னா, திஷ்டி கழிப்பாங்க. குடி வந்துட்டு திஷ்டி கழிப்பாங்க. அதுக்காக இந்த பூசணிக்காய் இது பண்ணி அது பூசணிக்காய் வெட்டுறதுக்குன்னு வெளிலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க நம்மளை சுற்றிட்டு இந்த பூசணிக்காய் கொண்டு போய் எங்கேயாவது முச்சந்தியில் உடச்சிட்டு வருவாங்க. இதுதான் எங்களுக்கு இந்த கலசம் வந்து வீட்டுக்கு வேலை பார்த்த கொத்தனார்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த கலசம் வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஒன்று அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது பழக்கம். அதுதான் அந்த கலசம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எங்கள் அம்மாவோட அப்பா, அவங்க வந்து என்னோடய தாத்தா, அவங்க வந்து ஊர்லேருந்து அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கலசம் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். எங்கள் அப்பா கொடுத்தோம். அதுதான் இந்த ஃபோட்டோ. இது வந்து நாங்கள் மேலே மொட்டை மாடியில் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பூஜை மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் மேலே போயிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் வீடு குடி போகும்போது ரொம்ப மழை, அன்றைக்கி நைட்லாம் ஒரே மழை தூரிகிட்டே இருந்துச்சு. அந்த மேலே போயிட்டு நாங்கள் இது சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஃபோட்டோவும் அதுதான், மேலே நிற்கிறது தான் இந்த ஃபோட்டோ. என்னோடய அண்ணாவோட தம்பி, இந்த சாமி கும்பிட்டுட்டு இருக்க தம்பி, அவங்க தான் இப்போ வீடியோ போடுறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அப்போ வந்து ரொம்ப குட்டி பையனாக இருந்தாங்க. இந்த ஃபோட்டோவும் மேலே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இதுதான் நாங்கள் மேலே சாமி கும்பிட்டுட்டு அந்த கலசத்தை 2ஐயும் நாங்கள் வலது காலை உள்ள எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வலது காலை உள்ள எடுத்து வச்சு நாங்கள் உள்ளே வந்தோம். இதுதான் எங்கள் வீட்டு சாமி ரூம்பு. சாமி ரூமில் நாங்கள் இன்னும் செட் பண்ணலை, குடி வந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தோம். இது எங்கள் அப்பா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த விளக்கு. இது ரெண்டும். இதுதான் எங்கள் அம்மா. இந்த சீர்வரிசையெல்லாம் நான் ஏற்கனவே இருந்த பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேருந்து இந்த உப்பு, புளி, மிளகாய், தவிடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுதான் எடுத்துகிட்டு வந்தோம்.
இது என்னோடய அண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. பாக்கி எங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க. இது எங்கள் அண்ணன் விட்டு பெரிய தம்பி. இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுவும் அப்படி தான், இந்த ஃபோட்டோவும் அதுதான். இந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருந்து அந்த சீர் கொண்டாந்து வச்சுருந்தாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அந்த சீரை அந்த பால் காய்ச்சறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. இது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த பழங்கனி இதெல்லாம் அந்த சாமி ரூமில் வச்சுருந்தோம். இதுதான் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே 2 சூட்டடுப்பு வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த அடுப்பு வச்சுட்டு அதில் பால் காய்ச்சணும், சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெரியம்மா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு. அதனால் 2 சூடாக கொண்டாந்து அடுப்பில் 2 பக்கம் வச்சுட்டு இதை பற்ற வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் நானும் எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் பற்ற வச்சுட்டு நாங்கள் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. நாங்கள் இந்த அடுப்பெல்லாம் எரிச்சு விட்டு ஒரு பானையில் பொங்கலும் ஒரு பானையில் பால் வச்சுருந்தோம். அப்போ அந்த கூட பால் பொங்கி வந்துட்டுருக்கு அந்த பானையில். இது நான் இங்கே பொங்கல் செஞ்சிட்ருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் இது. இது வந்து உள்ள சாமி ரூமில் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு தீவாதரெல்லாம் காட்டணும், சம்பராணிலாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நாங்கள் 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நம்ம புது வீட்டில் பால் காய்ச்சணும்ல, அதை பால் காய்ச்சி அதை ஊற்றி எங்கள் அம்மா கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்கோம். இந்த ஃபோட்டோ வருது. இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டு பெரிய தம்பி. இது எங்கள் அண்ணி வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அவங்களோட அண்ணன். அவங்க எங்களுக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மோதிரம் போடுறது தான் அந்த ஃபோட்டோ. இது எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எங்களுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்து. இது எங்கள் அண்ணி. அவங்க எங்களுக்கு பணம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க சீரை. எங்கள் தம்பி மோதிரம் போட்ட பிறகு எங்கள் அண்ணி எங்களுக்கு பணம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்னோடய பெரியம்மா எங்கள் ஊரில் எங்கள் அப்பா வீட்டுக்கு பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் பணம் வச்சு கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஃபோட்டோ. இதில் எங்கள் அண்ணி நிற்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க. இது எங்கள் வீட்டுக்காரங்களோட அத்தை, எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க. இந்த ஃபோட்டோ தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்து சீர் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எங்கள் அம்மா எனக்காக செயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த செயின் தான் போட்டு விட்டுருந்தாங்க. அதுதான் அந்த ஃபோட்டோ. இதுதான் எங்கள் அம்மாவோட அப்பா அம்மான்னு சொல்லியிருந்தால, அவங்க தாத்தாவும் ஆத்தாவும் அவங்களும் சீர் செஞ்சுருந்தாங்க, பணம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. இதெல்லாம் எங்களோட ரிலேட்டிவ் தான். அவங்களாம் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க, இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அந்த ஃபோட்டோ தான் இது. எங்கள் அம்மா எனக்கு செயின் போட்டாங்களா, அதுபோல் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு மோதிரம் போட்டாங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. இதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அவங்க ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோவில் நிற்கிறது தான் எங்கள் அண்ணி. இது எங்கள் அண்ணன் விட்டு பெரிய தம்பி. இது எங்கள் அண்ணன். இது எங்கள் சின்ன தம்பி வீடியோ எடுக்கிற தம்பி. இது எங்கள் வீட்டுக்காரவங்க. இது நான் எங்கள் அப்பா. இந்த சீரெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் அவங்க வந்தவங்க சீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.